இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலியன் பிரெயின் ராட்டை சேர்ந்த எல்லாருமே இருக்காங்க. டுன்டுனு, பிர்பிரு, பாத்தா பீமு, அப்புறம் இங்கே பாருங்க எவனோ கத்தி டேய் டுன்டுனு, அப்புறம் பிர்பிரு, பாட்டா பீமு என்னடா பண்ணுறீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க? அப்புறம் இந்த காப்பி மண்டையன், அப்புறம் போனே காம்பாலே, அப்புறம் அந்த காஃபி மண்டையை போட்டுன்னு ஏதோ ஒரு புள்ள இருக்குது. இப்போ நம்மளோட கேமோட கான்செப்ட் என்னென்னா, இந்த ஒரு மேஸ் அமைப்பை தாண்டி போய் அங்கே இருக்கிற பில்டிங்குக்கு மேலே இருக்கிற செஸ்ட்டில் இருக்கிற அயன் கோலம் எக் எடுத்து ஸ்பவுன் பண்ணி இவங்களோட சண்டை போட விடணும். அங்கே பாருங்கள் அந்த பாட்டா பீம் நம்மளை பார்க்காம நின்றுட்டுருக்கு. இங்கே 2 பாட்டா பீம் நம்ம பார்த்துச்சு. இப்போ அது கத்திட்டுருக்கு வரப்போகுது. இங்கே பாருங்கள் நம்ம பாஷா பாய் 2 பேர் நின்றுட்டுருக்கானுங்க. என்னை பார்க்கலையே இல்லை எல்லாம் பக் ஆகிட்டாங்களான்னு தெரியல. அப்புறம் அங்கே பாருங்க போனே காம்பாலே கூட. இங்கே பாருங்கள் நம்மளோட மலையூர் மம்முட்டியான் டுன்டுன் இவன் வார்த்தை ஆகாமல் நம்மளை நின்று அடிச்சிட்ருக்கான். மறக்காமல் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே இருக்கிற கேக்கை வந்து எடுத்து சாப்பிடுங்க. பிரச்சனை இல்லை. நம்மளோட மம்முட்டியான் வேறு 2 பேர் நம்மளை பார்த்துட்டானுங்க. நம்மளை அடிக்கிறது வெறிகொண்டு ஓடி வரான் ஒருத்தன். அவன் தான் நம்ம மலையூர் மம்முட்டியான் டுன்டுன் ஷாருக். சரி மேலே வந்தாச்சு. இப்போ அயன்குளமோட எக்கு எடுத்துக்கலாம். இது எடுத்தாச்சு. இப்போ தவாடா இந்த மலையூர் மம்முட்டியான் தொட்டதெல்லாம் தூள் பறக்குது. மம்முட்டி எங்கடா அடிக்க மாட்ற? ஐயையோ அவன் வேறு என்னை துரத்துறான். சரி இங்கே இருந்தால் டேஞ்சரே கீழே இறங்கிடலாம். புதிரா அவ்வளோதான். சரி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். இது ஏன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த மூட்ஸில் வரவங்களாம் அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் போன டைம் ஒருத்தனை அடித்தான். சரி என்னை நம்பினோர் கைவிடப்பட்டார் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கைவிடப்பட்டோம். இட்டாலியன் பிரெயின் ராட்ஸை வந்து இவன் அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் இந்த யானை எப்படி ஜாலியாக நிற்கிதுன்னு. இங்கே அப்புறம் நம்ம போலிக்கு அம்பாலே வந்து அப்படியே ஜாலியாக நின்றுட்டுருக்கான். அங்கே பாருங்கள் நம்ம பாட்டா பீம் கீழே இறங்கு தம்பி அப்படின்னு நிற்கிறான். இப்போ சரிப்பட்டு வராதே. நம்ம இப்போது க்ரியேட்டிவ் மூடில் இருக்கோம். இப்போ வச்சு நம்ம மலையூர் மம்முட்டியான் கதையை முடிஞ்சான். இப்போது அந்தான ஒரு இருக்கான் முடிஞ்சான். அப்புறம் இவனை முடிஞ்சான். அப்புறம் இந்த காஃபி மண்டை இருங்க பவர்ஃபுல் ஷாட் அடிக்க முடியல. இதோ அடிச்சிட்டேன். இப்போ இவனுக்கு போடுறான். இவன் 2 அடி அடித்தா தான் சாவான். இது 1 அடியில் சாவுது பார்த்தீங்களா? இன்னொரு அடி 3 அடி போடுங்க. ஆமாம் 3 அடி அடிக்கணும் இவனை அடிக்கணும்னா. ஆனால் நம்ம கோலம்ஸையும் 3 அடி அடிக்கணுங்க. பார்த்தீங்களா அந்த காஃபி போடனையும் 1 அடி தான். இல்லை மிஸ் ஆயிடுச்சு. ஷார்ட் மிஸ் ஆயிடுச்சு. இப்போது அதுவாகவே செத்து போச்சு. இப்போ நம்ம பாட்டா பீம் அவனையும் 2 அடி அடிக்கணும்னு நினைக்கிறேன். 2 அடி அடித்தா தான் சாவான் போல். மறக்காமல் மக்களே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். சரி பபாய். மக்கள் நான் அறுப்பு போட நினைக்கல. நீங்கள் வந்து நினைக்கலாம் யாரா இவன் அறுப்பு போடுறான் இவ்வளோ நேரம் டக்குன்னு முடிடா வீடியோவேன்னு. அதனால் டக்குன்னே முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போது உங்களது விடை பெறுவது உங்கள் ஃபயர் ஜோன்.